பொண்ணா இருக்குமோ? தனியா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அநேகமா இவ்வளவுதான் இருக்கணும். இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. யாரு பார்க்க வந்திருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐம் ராகவ். புரோக்கர் சங்கர் அனுப்பிச்சாரு. ஐ திங்க் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தானே புரோக்கர் சங்கர்னு சொன்ன பொண்ணு? எஸ் எஸ், அது நான் தான். ஐம் ராகவ். தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா சொன்னாங்க, பொண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகாத, நம்பர்லாம் வாங்காதன்னாங்க. ஆனா ஆனா என்ன? ஆனா அம்மா சொன்னதெல்லாம் மீறி ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட். நோ சான்ஸ் அட் ஆல். இம்ப்ரெஸ் ஆகிதான் தீரணுங்கிற அளவுக்கு you're looking very beautiful. ஏ வர்ஷினி, ஏன் இப்படி பண்ண? எத்தனை தடவை நான் போன் பண்ணேன், எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? சாரிக்கா, போன் பேக்ல இருந்தது, நான் பார்க்கல. போய் சொல்ற. நீ போனை கட் பண்ண. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? நீ ஏதோ சரியில்லையே. ஏன் அவர் வரவே இல்லையா? இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன் மாப்பிளைய பாத்துட்டேன். அவரும் ஷார்ப்பா வந்துட்டாரு. ஆனா அவன் என்ன பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவனை நான் ஏற்கனவே 2 தடவை பாத்திருக்கேன். ஆனா அந்த 2 மீட்டிங்கும் சொதப்பலாகி 2 பேருக்கும் நல்லா முட்டிக்கிச்சு. அதனால்தான் என்ன பார்த்ததும் செம்ம காண்டாயிட்டான். ஆனா நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், நீ பார்க்க வந்த பொண்ணு நான் இல்ல, அவ என் தங்கச்சி. அவ என்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, ரொம்ப அழகானவ, புத்திசாலி, தங்கமானவ, அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டா சேர்த்து போட்டிருக்கேன். ஏய், மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நீ கேக்கலையே? செம்ம ஹேண்ட்ஸம் and he's so modern. ஆக்சுவலா உனக்கும் அவனுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஏ வர்ஷினி, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை வரலையா? இல்ல நீ அவரை பாக்கலையா? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலையா? அக்கா, என்ன மன்னிச்சிரு. என்னாச்சு? எதுக்கடி நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? எதுக்கு கண் கலங்குற? என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. ஏய், டென்ஷன் ஆவாதா? அக்கா, அன்னைக்கு நீ கோயில்ல கொலு வச்சல, அப்போ அங்க ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா. ராகவ், வந்துட்டியா? பொண்ணு பாத்தியா? பார்த்தேம்மா.
பேசினேன், என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன். மத்ததெல்லாம் போன்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போன் நம்பர் ஏதாச்சும் வாங்குனியா? ஆமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. போன் நம்பர்லாம் எதுவும் வாங்கல. நீங்க சொல்லி தானே அமிச்சிங்க. சந்தோஷம்பா. ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு மத்தது எல்லாமே பேசிக்கலாம். தேவையில்லாம மனசுல ஆசைய வளர்த்துக்க வேண்டாம்ல, அதனாலதான் சொன்னேன். சரிம்மா, நீங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். குட். அது சரி, தம்பி எங்கப்பா? அவனும் உன் கூட தானே வந்தான்? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க? அது அது ஆமாமா, நாங்க ஒன்னா தான் போனோம். ஆனா திரும்பி வரும்போது அவன் ஏதோ மியூசிக் பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாம்மா. எப்ப பார்த்தாலும் இவன் விளையாட்டாவே சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. அண்ணா வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்கம்மா. மேடம், இசை வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். இவங்க என் சித்தி ருக்மணி. வணக்கம்மா. வணக்கங்க. உட்காருங்க, வாங்க. இல்ல பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம் மேடம். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். சொல்லுமா. அது வந்து மேடம். ஒரு நிமிஷம் வாங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கம்மா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மூலமா உங்க மூத்த பையனோட ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு. பொண்ணு பார்க்க சொல்லி அதை நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருந்தேன்.